ஏன் சத்யா இங்க பாரு என்ன உணர் கீழே இறங்கல உணர் ஏன் இவ்ளோ பயப்படுற? நீ கீழே விழுந்தனா நான் கையை ஹோல்ட் பண்ண மாட்டேனா என்ன? நீ பயப்படாத சத்யா, இங்க பாரு. இவ்ளோ உயரத்துல இருக்கிறது எவ்வளவு சந்தோஷமான விஷயம் தெரியுமா? இந்த உலகத்திலேயே எல்லாரையும் விட நாம தான் பெரிய ஆளு. ஐயோ பப்சே, ஐயோ பயமாகுது. என்ன அப்படிற பப்சே இறக்கி விடியா? டீசல் இல்லப்பா, வாங்கிட்டு வந்து போட்டுறேன். கொஞ்சம் ரெண்டு பேரும் அப்படியே சத்யா 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 கொஞ்ச நேரம் சைலண்டா இரு நீ. டேடா இது டீசல் இல்லையா? நான் இங்க இருக்கேன்ல. ஓனர் நான் இதுக்கு தான் வேணாம்னு சொன்னேன், கேட்டீங்களா ஓனர்? கொண்டு வந்து கொட்டுட்டீங்களே. இதுல இருந்து கீழே கூட குதிக்க முடியாதுங்க. எப்படி இறங்க போறேன்னு தெரியல. ஓனர் ஓனர் எனக்கு தலையெல்லாம் சுத்துது ஓனர், கீழே இறங்கலாம் ஓனர். உனக்கு பயமா இருந்தா என் கையை பிடி. எனக்கு இது எப்ப இது கைண்டு கீழே விழுமோன்னு கை காலம் நடக்குது ஓனர். வாய மூடு. நீ போ, கீழே விழுந்தா கூட நான் உன் கையை பிடிச்சிருவேன். ஓகேவா? நீ பயப்படாத. யோ புட்ட பப்சே, ஜெனரேட்டர் அதை போட்டு விடியா, ஒரு குவார்டர் வாங்கி தரையா. காப்பாத்தி டீசல் இல்லன்னு சொன்னல்ல. டேடா இது டீசல் இல்லையா? என்னையா பண்றது இல்ல? ஐயோ சத்யா புடி. அட புடின்னு சொல்றல, புடி. சத்யா சத்யா எனக்கும் இதே மாதிரி ஒரு தடவை நடந்தது. சின்ன வயசுல நானும் எங்க அப்பாவும் ராட்னத்துல ஏறும்போது ஒசரத்துல சடனா நின்னுடுச்சு சத்யா. அப்ப நீங்க பயப்படலையா? ரொம்ப பயந்தேன். ஆனா அந்த பயம் கொஞ்ச நேரத்திலே போயிடுச்சு சத்யா. எனக்கு போறது. ராட்னத்து மேல இருக்கிற பயத்தை எனக்கு போக்குனதே எங்க அப்பா தான். எந்த ஒரு அப்பாவுக்கும் தான் பிள்ளைங்களை உச்சத்துல வச்சு பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்கல்ல. ஆமா, நல்லா ஆசைப்பட்டிருக்காரு. எங்க அப்பாவுக்கும் அந்த மாதிரி கனவெல்லாம் இருந்துச்சு சத்யா. அதுதான் இந்த ஃபார்முலாவை நம்ம கிட்ட அனுப்பி வச்சிருக்காரு. ஓனர் ஃபீலிங்ஸா பேசுற இடமா ஓனர் இது. கிளறிங்க பேசலாமே. நீ அமைதியா இரு சத்யா. அமைதியா இருக்க. சரி சத்யா, அந்த பேங்க்ல மட்டும் லோன் ஒழுங்கா ப்ராசஸ் ஆயிடுச்சுன்னு நினைச்சுக்கோயே. நம்ம அப்போ வேலையை சீக்கிரமா ஆரம்பிச்சிடலாம்ல. உங்களுக்கு பிசினஸ்ல மகேஷ தாண்டி போகணும்னு வெறி இருக்குல்ல ஓனர்? அப்படியெல்லாம் எதுவுமே இல்ல சத்யா. அவனை ஜெயிக்கிறதுக்காகலாம் நான் இந்த பிசினஸ் ஆரம்பிக்கல சத்யா. அப்புறம் முதல்ல எங்க அப்பா ஆசைப்பட்ட மாதிரி எங்களுக்கு ஒரு பெரிய வீடு கட்டணும். சரி சரி சரி, அந்த வீட்ல எங்க மொத்த ஃபேமிலியும் சந்தோஷமா வாழ வைக்கணும். என் அப்பா மேல இருக்கிற அந்த கேஸ நான் காலி பண்ணணும். என் குடும்பத்துக்கு எந்த குறையும் இல்லாம நான் பாத்துக்கணும். இது பண்ணாலே போதும் எனக்கு. பாத்துப்பீங்க. ஏன் சத்யா, உனக்கு எதுவுமே ஆசை இல்லையா? இப்போதைக்கு நான் கீழே இறங்கினாதான் ஆசை இருக்குது நிறையா. ஆனா என் குடும்பம் தான் என்ன ஏத்துக்காது. என்னதான் அவங்களுக்கு பிடிக்காது. ஆனாலும் அவங்க ஏத்துக்கினாலும் அவங்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணணும்னு நினைக்கிறேன் ஓனர்.